அபிரகாம் வணக்கம். ஒட்டுமொத்த நாட்டை உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்து, அந்த விபத்து குறித்து அமைக்கப்பட்ட விசாரணை குழு அந்த விபத்து தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதை நாம் பிரேக்கிங் செய்தியாக தெரிவித்திருந்தோம். ஆனால் அந்த அறிக்கையில் என்ன இருக்கின்றது, முதற்கட்ட விசாரணை அடிப்படையில் பார்க்கும்போது விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஒரு பகீர் தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. அந்த தகவலை தான் தற்போது நாம் பகிர்கின்றோம். இது முதற்கட்ட விசாரணை அறிக்கை தான். அடுத்தடுத்த கட்டங்களில் விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலும் அனைவருக்கும் நினைவிருக்கும் ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானம் 171 என்ற விமானம், இது போயிங் ரக விமானத்தை சேர்ந்தது. 787 ட்ரீம் லைனர் விமானம். இந்த விமானம் விபத்துக்குள்ளானது. விமானத்தில் பயணம் செய்தவர்கள், அங்கு இருந்தவர்கள் என ஒட்டுமொத்தமாக 270 பேர் பலியானார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை குழுவில் இந்திய விமானப்படை, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்த நிபுணர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு அந்த விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த விசாரணையில் கடந்த மாதம், அதாவது ஜூன் 13ஆம் தேதி அன்று மற்றும் ஜூன் 16ஆம் தேதி அன்று கருப்பு பெட்டிகள், அடுத்தடுத்த நாட்களில் இந்த கருப்பு பெட்டிகள் என்பது மீட்கப்பட்டது. அந்த கருப்பு பெட்டிகள் மீட்கப்பட்டு விபத்துக்கான காரணம் என்னென்று குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது. அந்த கருப்பு பெட்டிகள் 2 முக்கிய விடயங்கள் இருக்கும். ஒன்று, அந்த காக்பிட் என்று சொல்லக்கூடிய விமானி அறையில் அந்த விமானிகள் என்ன பேசினார்கள் என்பது குறித்த குரல் பதிவு மற்றும் அந்த விமானத்தினுடைய செயல்பாடுகள் பதிவாக இருக்கும். அதை ஆய்வு செய்து வருகிறார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் இதனுடைய முதற்கட்ட விசாரணைகளை ஒன்றாக இணைத்து அதை அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை விமான விபத்து புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திலும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இப்போது ஏற்கனவே நாம் தெரிவித்த தகவல் தான் இது. இதில் கூடுதல் முக்கிய தகவல் என்னவென்றால், இந்த விபத்துக்கான காரணம் என்ன, முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் என்ன இருக்கின்றது என்றால், அதில் விமானத்தை பொறுத்தவரையிலும் விமானியினுடைய அந்த காக்பிட் என்று சொல்லப்படக்கூடிய விமானி அறையில் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் தவறாக இயக்கப்பட்டதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த எரிபொருள் இயக்கம் இல்லை, அந்த எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் விமானிகள் தவறாக இயக்கி இருக்கிறார்களா, அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அந்த விபத்துக்கான காரணத்துக்கு முதற்கட்டமாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. விமானிகள் அந்த எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகளை தவறாக மாற்றி அழுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான வாய்ப்பும் இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது என்ஜின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகளுடைய இயக்கத்தில் ஏற்பட்ட சிக்கல் தான் இந்த விபத்துக்கான காரணம் என்றும் இதுவரையில் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த குரல் தரவுகள் பதிப்புகளை அந்த ஆய்வு செய்யும் போது அதன் மூலமாக இது தெரிய வந்திருப்பதாக, என்ஜினுடைய எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகளுடைய இயக்கத்தில் ஏற்பட்ட சிக்கல் தான் இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல் வெளியாக இருக்கின்றது. ஆனால் இந்த விமானத்தை பொறுத்தவரையில், ட்ரீம் லைனர் 787 இந்த விமானத்தை பொறுத்தவரையில் ரன் மற்றும் கட் ஆஃப் என்று சொல்லப்படக்கூடிய என்ஜின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் என்ஜின் ஸ்டார்ட், அதாவது அதை இயக்குவதற்கு, என்ஜினை இயக்குவதற்கும் மற்றும் அது கீழே இறங்குவதற்குமான 2 நிலைகளை கொண்டதாக இருக்கின்றது. அப்படியாக அந்த ரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த என்ஜின் ஸ்டார்ட் செய்வதற்காக அதுக்கு தனியாக என்று சுவிட்ச் மற்றும் ஷட் டவுன் என்று சொல்லக்கூடிய அதுக்கு தனியாக சுவிட்ச் என்று இருக்கின்றது. விமானத்தில் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சை ரன்னில் இருந்து கட் ஆஃபுக்கு நகர்த்துவது என்ஜினுக்கு எரிபொருள் விநியோகத்தை முற்றிலுமாக நிறுத்தும். அதாவது ரன் என்ற இயக்கத்திலிருந்து அது கட் ஆஃப் என்ற இயக்கத்திற்கு சுவிட்ச் மாற்றினால் எரிபொருள், என்ஜினுக்கு சப்ளை ஆகக்கூடிய எரிபொருள் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விடும். அப்போது விமானம் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு நிலைதான் மேலே பறந்து கொண்டிருந்த போது ரன் அந்த என்ற மோடில் இருக்கும் போது அதை கட் ஆஃபுக்கு சுவிட்ச் நகர்த்தப்பட்டிருக்கிறதா, அதன் காரணமாக விமானம் நிலைத்தடுமாறி கீழே இறங்க தொடங்கி இருக்கிறதா, அப்போதுதான் கட்டிடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாக இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிகழ்வு, அதாவது ரன்னிலிருந்து கட் ஆஃபுக்கு ஷிஃப்ட் மாற்றப்படும் போது எரிபொருள் விநியோகம் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விடும். இன்னும் அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த காக்பிட் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளுடைய மின்சாரங்களால் துண்டிப்பதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு என்ஜின், அதாவது 2 என்ஜின், ஒவ்வொரு என்ஜினிலும் இருக்கக்கூடிய 2 மின் ஜெனரேட்டர்கள் விமானத்தினுடைய பல அமைப்புகள் மற்றும் விமானி அறைக்கு மின்சாரம் வழங்குவதை நிறுத்திவிடும் என்றும்
சொல்கிறார்கள். அடிப்படையில் பார்க்கும் போதுதான் இந்த விபத்துக்கான காரணம் என்பது ரன்னில் இருந்து கட்டப்பட்டு நகர்த்தப்பட்டிருக்கிறது, தெரியாமல் தவறாக நகர்த்தப்பட்டிருக்கிறதா, தவறுதலாக நகர்த்தப்பட்டிருக்கிறதா, அதன் மூலமாக விமானத்தில் எரிபொருள், அதாவது என்ஜினுக்கு செல்லப்படக்கூடிய எரிபொருள் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு அதனால் விபத்து ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், விபத்துக்குள்ளான இந்த போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானத்தை பொறுத்தவரையில் அது மேம்பட்ட ஃப்ளை பை வயர் என்று சொல்லப்படக்கூடிய மேம்பட்டதாக இருக்கின்றது. அது இது போன்று ஏதேனும் ஒரு பொருத்தமில்லாத ஒரு நிகழ்வுகள் ஃபங்க்ஷன் நடக்கும் போது அது தானாகவே அது சரி செய்வதற்கான ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எல்லாம் அதில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது முதற்கட்ட விசாரணை தான், முதற்கட்ட அறிக்கை தான். இன்னும் அடுத்தடுத்த விசாரணை அறிக்கையில் தான் விமான விபத்துக்கான முழு காரணம் என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். அபிரகாம்.